மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்கிறார். கோவையில் பாஜக சார்பில் நடைபெறுகின்ற பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி வாகன பேரணி மூலமாக வாக்கு சேகரிக்கிறார். ரோட் ஷோ என்று அழைக்கப்படக்கூடிய வாகன பேரணி மூலமாக வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. 2.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த வாகன பேரணி நடைபெறுகிறது. கார் மூலமாக சாய்பாபா கோயிலுக்கு அருகே வருகின்ற பிரதமர் நரேந்திர மோடி பூ மார்க்கெட், சிந்தாமணி கூட்டுறவு அங்காடி, டிவி சாமி சாலை வழியாக ஆர்எஸ் புரம் தலைமை அஞ்சல் நிலையம் அருகில் இந்த பேரணியை நிறைவு செய்கிறார். சாலைகளின் இருமருங்கிலும் நிறைந்து கிடக்கும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை பார்த்து கையசைத்தவாறு பிரதமர் மோடி வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. மக்களவைத் தேர்தலில் தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் தொடர்ந்து தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார் பிரதமர் மோடி. அதன் ஒரு பகுதியாக கோவையில் தற்போது பிரதமர் மோடியினுடைய வாகன பேரணி தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், பிரதமர் மோடியினுடைய வாகன பேரணி தொடங்கியிருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்கொழி, அதாவது மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது, பிரச்சார நிகழ்வாக இது இருக்கிறது, பார்க்கப்படுகிறது. கோவையில் வாகன பேரணியாக 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கோவை சாய்பாபா கோவில் பகுதியிலிருந்து ஆரசுபுரம் பகுதி வரைக்கும் திறந்த வாகனத்தில் அவர் மக்களை சந்தித்து செல்கிறார். இதற்காக காவல்துறை பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு படை, உளவு பிரிவு போன்ற பல்வேறு காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். சுமார் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெடுகிலும், சாலை நெடுகிலும் மக்கள் இருக்கிறார்கள். மோடி வரவேற்பதற்காக பூக்களை தூவுவதற்காக காத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த வாகன பேரணி துவங்க இருக்கிறது. பூங்கொழி, வாகன பேரணியில் திறந்த வாகனத்தில் தான் இந்த பேரணியை துவக்குகிறாரா பிரதமர் மோடி, நீங்கள் சொன்னது போல? அதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. திறந்த வாகனத்தில் மக்களை சந்தித்து அவர் இந்த பிரச்சார ஒரு ரீதியாகவே இது பார்க்கப்படுகிறது. என்றால் மக்களை தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு முதலாக மக்களை சந்தித்து, அதுவும் சாலையில் மக்களை சந்திக்கிறார். அதன் ஒரு பகுதியாக திறந்தவெளி வாகனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் சாலையில் மக்களை சந்தித்து அவர் செல்கிறார். இந்த ஏற்பாடு தான் தற்போது இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த பேரணி என்பது துவங்க இருக்கிறது. கர்நாடக மாநிலத்திலிருந்து தனி விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்த பிரதமர் சாலை மார்க்கமாக விமான நிலையத்திலிருந்து தற்போது கோவை சாய்பாபா கோவில் பகுதிக்கு வர இருக்கிறார். 2.5 கிலோமீட்டர் அந்த சாலை பேரணி, வாகன பேரணி முடிந்த பிறகு ஆர்எஸ்புரம் பகுதியில் நிறைவடைகிறது. அங்கு குண்டுவெடிப்பில் இறந்தவர்களுக்கான ஒரு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். உங்களுடைய சமீப காலமாக தமிழகத்திற்கு பிரதமரினுடைய வருகை அதிகரித்தே வருகிறது. ஒவ்வொரு முறையும் அவர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த முறை முதன்முறையாக தமிழகத்தில் வாகன பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் தமிழக காவல்துறையினர் தொடர்ச்சியாக அந்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல பிரதமரின் தனிப்பிரிவு பாதுகாப்பு படை எஸ்பிஜி மற்றும் அதே போல தேசிய பாதுகாப்பு படையான என்எஸ்சி போன்ற மத்திய பாதுகாப்பு படை பிரிவினரும் கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக தொடர்ச்சியான அந்த பாதுகாப்பு பணிகளை இங்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையில் இருந்தும் கூட தொடர்ந்து அந்த தனிப்பிரிவு பாதுகாப்பு படை கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி இருக்கிறார்கள். விமான நிலையம் முதல் ஆர்எஸ்புரம் வரையிலான அந்த பகுதி முழுவதுமாக சுமார் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மத்திய பாதுகாப்பு படை உட்பட அனைத்து பிரிவு பாதுகாப்பு படை வீரர்களும் கோவையில் முகாமிட்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாகன பேரணி என்பது துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திற்குரிய அனைத்து பாஜக தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அதே போல பாஜக தொண்டர்கள் அந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழுமி இருக்கிறார்கள். பூக்களை தூவி வரவேற்பதற்காக காத்து இருக்கிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக பொதுமக்களும் இந்த பிரதமரை பார்ப்பதற்கான இந்த நிகழ்வில், வாகன பேரணி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வழிநெடுகிலும் காத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கு இருக்கிறது. பூங்கொழி, மக்களவை தேர்தல் நெருங்குகின்ற சூழலில் ஒவ்வொரு கட்சியும் தனது கூட்டணியை இறுதி செய்வதற்கான இறுதிக்கட்ட முனைப்பில் இருக்கின்றன. பாஜக தன்னுடைய கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய முனைப்பில் இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது வரை கூட்டணி உறுதியான அந்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் வந்திருக்கிறாங்களா இந்த பேரணிக்கு?
பேரணியில் பெரும்பாலாக பாஜக தலைவர்களே, பாஜக தொண்டர்களே குழுமி இருக்கிறார்கள். இன்று காலை ஆர்எஸ்புரம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த போது கூட கூட்டணி இன்னும் ஒரு சில தினங்களில் முடிவாகும் என தெரிவித்திருந்தார். அதே போல வேட்பாளர்களுடைய பட்டியலும் தலைமையிலிருந்து இன்னும் நாளை மறுதினமோ வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல கோவையை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில். அதாவது பாஜகவினுடைய வாக்கு வங்கி என்பது சமீப காலத்தில் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோவையில் பாஜக ஒரு வெற்றி முனைப்பை காட்டுவதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் அது யார் அந்த வேட்பாளர் என்ற ஒரு பரபரப்பும் நிலவி இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்போடு தான் தற்போது கோவைக்கு மோடி வருகை என்பது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கோவை ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக பாஜகவிற்கு பார்க்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது பிரதமர் மோடியின் வருகையும் ஒரு முக்கியமான ஒரு வருகையாகவே பார்க்கப்படுகிறது. பூங்கொழி, நன்றி சுதீஷ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.